அதாவது நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அனைத்து கோரிக்கையும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த கஞ்சா விற்பனை அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றி கொடுத்தோம். நாம தான் நிறைவேற்றணும், நாம தான் அடிக்கடி நாட்டணும், நாம தான் நிதி ஒதுக்கணும். இவர் திறந்து வச்சுட்டு நான் தான் கொண்டாந்துங்கிறார். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இன்றைக்கு மக்கள் படும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வரிச்சுமை ஒரு பக்கம், விலைவாசி ஒரு பக்கம், மக்கள் வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் அந்த படுகின்ற துன்பத்திலிருந்து விடுவிக்கின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கிலே மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய எல்லா பெண்களுக்கும் தீபாவளி என்று ஒவ்வொரு ஆண்டும் பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ மகளிருக்கு தான் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கிறீர்கள், கூட்டுறவு தொகையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஏழைகள் யாராக இருந்தாலும் ஜாதி மதம் பாராம ஏழை இருந்தா வீடு இல்லாத அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அதே போல பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவர்களுக்கு வீட்டு மனை இல்லாம கஷ்டப்படுறதாக என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி உடனே அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்றவர்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அவர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் வேலை கிடைக்கின்றவை 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அதோட அம்மா மினி கிளினிக் 2,000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே அம்மா மினி திட்டம் சிறப்பாக தொடரப்படும். அதோட அம்மா உணவகம் இன்றைக்கு பல இடத்துல மூடிட்டாங்க. இப்போ தரத்தை குறைச்சி வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சது. அதிமுக ஆட்சி உடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். ருசியா சுவையா அம்மா உணவகத்தில் உணவு வழங்கப்படும். இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல கட்டிட தொழிலாளிகள் அந்த கட்டிட பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தாருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும்.
கட்டிட தொழில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் தவறி விழுந்து படுகாயமடைந்தால் சிகிச்சை பெறுவதற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறவர்கள் அனுமதி வாங்கி நடத்தினா 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஏதாவது அந்த விளையாடுகின்ற பொழுது காளைகள் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு வீரர்கள் பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும். அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கின்ற போட்டியில் அந்த காளைகள்லாம் ஆன்லைனில் பதிவு, அந்த ஆன்லைனில் பதிவு கிடையாது. இனிமேல்லாம் பழைய முறைப்படி கையாளப்படும்.